வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே அணி தொடர் தோல்வியை சந்திச்சு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இனி இருக்கக்கூடிய மேட்சஸில் சிஎஸ்கே அணி எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிளேயிங் 11 நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனே என்னோட பிளேயிங் 11 கிடையவே கிடையாது. ஓப்பனிங்காக யார் இறங்க போகிறாங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக உருவில் பட்டேலை கொண்டு வந்திருக்கோம். ஆயுஷ் பாத்ரே உருவில் பட்டேல் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3ல் வந்து சர்ஃப்ராஸ் கான், நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெக்வாட், நம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா டவால் பிரிவிஸ், நம்பர் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் துபே, நம்பர் 7ல் பிரசாந்த் வீர், நம்பர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன், நம்பர் 9ல் அகில் கொசைன், நம்பர் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ், நம்பர் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்னஸ். இந்த மாதிரி ஒரு பிளேயிங்களோட கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆகும்போது மார்க்கென்ட்ரியை தூக்கிட்டு ப்ளஸ் வந்து அகில் கொசைன் ப்ளஸ் வந்து ரெண்டு பவுலரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன், ஃபாரின் பவுலர்ஸை. அப்போ நம்ம டீம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னு அதிகமாகும். அது ஃபாக்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி ஆகணும். ப்ளஸ் டெத்தில் செமையாக பவுல் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பவுலர் சிஎஸ்கே இருந்தும் ப்ளஸ் வந்து அவர் சரியாக பயன்படுத்தாமல் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு யங் பவுலர், டெத் ஓவரில் நிறைய வேரியேஷன் ட்ரை பண்ணுவார். அவர் ட்ரை பண்ணாங்கன்னா சிஎஸ்கே இந்த 2026ல் இனி இருக்கக்கூடிய மேட்சஸில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பவுலிங்கில் தான் வீக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேயிங்களோட போனாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க.